வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் க்ரீமோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஈவனான கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீமை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார்ச் பவுடர். இதில் ஃபெருலிக் ஆசிடும் ஃபைட்டிக் ஆசிடும் இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸையும் ரிங்கிள்ஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேரா அமினோ பென்சாயிக் ஆசிட் இதில் இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை யூவி டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது சன் மூலியமாக வரக்கூடிய டேமேஜ், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டேனாக இருக்கட்டும், அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரைஸ் ஸ்டார்ச் பவுடரில் நமக்கு அதிகமாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஒரு ஹியூமக்டன்ட். இதை நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடும் மாய்ஸ்சரும் கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இது மாய்ஸ்சர் நல்லா கொடுக்கறதுனால ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால இதை நம்ம அளவுக்கு மீறி நம்மளோட ப்ராடக்டில் ஆட் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிக்கியாகவும் க்ரீஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நியாசினமைட். ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா நியாசினமைட். இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க ஏஜ் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நியாசினமைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டிஎல் பேந்தனால். இந்த பேந்தனால் பவுடர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எமுல்சிஃபையிங் வேக்ஸ். ஒரு க்ரீம் மேக் பண்ணுறோம் அப்படின்னாலே எமுல்சிஃபையர் ரொம்பவே முக்கியமானது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலையும் வாட்டரையும் பைண்ட் பண்ணும். அப்படி பைண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல க்ரீம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸை நடக்கிறதுக்கு எமுல்சிஃபையர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுற எமுல்சிஃபையர் என்னென்னா வேக்ஸ். இது ஒரு நேச்சுரல் டிரைவ்டு எமுல்சிஃபையர். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிட்டைல் ஆல்கஹால். நம்மளோட க்ரீமை கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு இந்த சிட்டைல் ஆல்கஹால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எமல்ஷன் ப்ராசஸ் நடந்ததில், அதாவது வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகி எங்கள் க்ரீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது திரும்பி வாட்டராகவோ ஆயிலாவோ தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிட்டைல் ஆல்கஹால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில்ஸில் நான் ஜொஜோபா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட் வெயிட்டும் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகக்கூடிய தன்மை இருக்கனால நான் இந்த ஆயில் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தவிர நீங்கள் எந்த லைட் வெயிட் ஆயில்னாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைஸ் ஜெர்ம் ஆயில். ரைஸ் ஜெர்ம் ஆயில்லையுமே ஃபெருலிக் ஆசிட், ஒலிக் ஆசிட் அண்ட் லினோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கனால நம்மளோட ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இது நம்மளோட ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் மைக்ரோபியல் க்ரோத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்காகவும் நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த க்ரீமோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டர் 67.5 கிராம், ரைஸ் ஸ்டார்ச் பவுடர் 3 கிராம், கிளிசரின் 4 கிராம், நியாசினமைட் 6 கிராம், டிஎல் பேந்தனால் 2 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா வேக்ஸ் 3 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 3 கிராம், ஜொஜோபா ஆயில் 5 கிராம், ரைஸ் ஜெர்ம் ஆயில் 5 கிராம். ஜொஜோபா ஆயில் இல்லைன்னா ரைஸ் ஜெர்ம் ஆயில் நீங்கள் 10 கிராமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனி அதர் லைட் வெயிட் ஆயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம், விட்டமின் இ ஆயில் 0.5 கிராம், சாஃப்ரான் ஆயில் 0.5 கிராம். இப்போது இந்த ரைஸ் க்ரீம் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ஃபேஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தனி பீக்கரில் ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் ரைஸ் ஸ்டார்ச் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஏல.
க்ரீம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. டெம்பரேச்சர் வந்து நம்ம 2 ஃபேஸுமே, ஃபேஸ் ஏவும் சரி ஃபேஸ் பியும் சரி சேம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ரீம் ஃபார்மேஷன் நடக்கும். அடுத்தது நான் ரைஸ் ஸ்டார்ச்க்கு அப்புறம் நியாசினமைட் ஆட் பண்ணிக்க போகிறேன். நியாசினமைட் கூட நான் கிளிசரினுமே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 இன்க்ரீடியண்ட்டுமே நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஃபேஸ் பிக்கு தனி பீக்கர் எடுத்து ஃபேஸ் பியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈவேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபேஸ் பியில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ அதை மொத்தமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2யும் சேம் வாட்டர் பாத்தில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரே வாட்டர் பாத் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஃபேஸையும் அதில் வைக்கிறேன், ஆயில் ஃபேஸையும் வைக்கிறேன். இப்போது இது 2மே மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஹீட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபேஸில் நான் வாட்டர் ஃபேஸை ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டாக மாறும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பிளெண்டரில். நான் கம்மி குவான்டிட்டியாக இருக்கனால காஃபி பிளெண்டரையே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியாக இருக்குன்னா பெரிய பிளெண்டர் யூஸ் பண்ணாதான் க்ரீம் மேக்கிங்க்கு எமுல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அப்படி நீங்கள் எமுல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நம்மளோட க்ரீம் அந்த டைம் மட்டும் க்ரீமாக இருந்துட்டு திரும்பி தண்ணியாகவும் ஆயிலாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிளெண்டர் ரொம்பவே முக்கியமானது கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு தண்ணியாக தான் இருக்கும், க்ரீம் கன்சிஸ்டன்சி வரலையேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறின உடனேவே நல்லா க்ரீம் மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் எதனால் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஹீட் தாங்க முடியாத இன்க்ரீடியண்ட். அதாவது ஹீட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியண்ட்டோட தன்மை வந்து போயிடும். அது எதுக்காக ஆட் பண்ணிங்களோ அந்த வேலையை அது பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ் வந்து கூல் டவுன் ஃபேஸில் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஹீட்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை அது ப்ரிசர்வ் பண்ணாது. ஸோ உங்களோட க்ரீம் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கம்மி குவான்டிட்டின்றனால நான் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியாக இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அப்போ தான் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பிளெண்ட் ஆகும். ஃபேஸ் சியோட இன்க்ரீடியண்ட் எல்லாமே பைண்ட் ஆகும் ஒன்றா. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை 24 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் எடுத்துகிட்டு நீங்கள் பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.